தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 15வது வாரம் நமக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவிடம் நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவர் கேட்கின்றார். நிலை வாழ்வு என்பது மரணம் இல்லாத வாழ்வு. சட்டம் என்ன சொல்லுகின்றது என்று இயேசு அவரிடம் கேட்க, அதற்கு அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு மனத்தோடும் உன் இறைவனாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று சட்டம் சொல்லுகின்றது என்று அவர் சொல்லுகின்றார். மேலும் தன்னை நல்லவர் என்று காட்டிக் கொள்ளுவதற்காக எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று அவர் கேட்க, நல்ல சமாரியன் ஓமையை அவர் அங்கு சொல்லுகின்றார். எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு ஒருவர் பயணம் மேற்கொள்ள அவரை கள்வர்கள் தாக்கி அவரிடம் இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு அவருடைய உடையையும் பறித்து கொள்ளுகின்றார்கள். குற்றுயிராய் விட்டு விடுகின்றார்கள். அவ்வழியாக குரு ஒருவர் செல்லுகின்றார். அவரை பார்த்துவிட்டு அவர் மறுவழியே செல்லுகின்றார். அதே போல் ஆலய பணிகளிலே ஈடுபட்டு இருக்கின்ற லேவியர் ஒருவர் செல்லுகின்றார். அவரும் அவரை பார்த்துவிட்டு மாற்று வழி சென்று விடுகின்றார். ஆனால் இனத்தால் சாதியால் தாழ்த்தப்பட்டவர் என்று கருதப்படுகின்ற சமாரியர் ஒருவர் அவ்வழியாக சென்ற பொழுது அவரை பார்த்து அவர் மீது கருணை கொண்டு அவரிடம் சென்று தான் வைத்திருந்த திராட்சை ரசம் மற்றும் எண்ணெயை அவருடைய காயங்களில் பூசி அவருக்கு கட்டுப்போட்டு தான் வந்த விலங்கின் மீது ஏற்றி சாவடியில் விட்டுவிட்டு அங்கு 2 தெனாரியம் பணத்தையும் கொடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் அவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேலும் செலவானால் நான் வருகின்ற பொழுது உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றார். இப்பொழுது அந்த தாக்கப்பட்ட நபருக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசு அவரிடம் கேட்க, அவருக்கு உதவி புரிந்தவரே என்று அவர் சொல்லுகின்றார். நிலை வாழ்வு பெற வேண்டும் என்றால் நீயும் போய் அவ்வாறு செய் என்று ஆண்டவர் இயேசு அவருக்கு சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நமக்கு அடுத்து இருப்பவர் யார்? உறவு நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது 3 வகையான உறவுகள் இருக்கின்றன. ஒன்று உறவு, 2வது பகை, 3வது நொதுமல். திருவள்ளுவர் இதை சொல்லுகின்றார். உறவு என்பது நாம் கொண்டிருக்கின்ற சுற்றத்தார்கள், குடும்பத்தார்கள், அன்போடு இருக்கின்றவர்கள், கூடி இருக்கின்றவர்கள். பகைவரும் கூட நம்மளுடைய உறவினுடைய ஒரு கூறுதான். எவ்வாறு இரவும் பகலும் ஒரு நாளினுடைய கூறாக இருக்கின்றதோ அதுபோல பகையும் உறவினுடைய கூறுதான். நொதுமல் என்பது 3வது வகை. அவருக்கும் எனக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை. ஒரு பிரயாணத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து பிரயாணிக்கின்றமை பேருந்துகளிலே, அதுபோல அந்த நேரங்களிலே பேசுவோம் அல்லது அங்கே இருப்போம், அவ்வளவுதான். அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் அவரும் என்னுடைய உறவுதான் என்பதுதான். அன்பிற்குரியவர்களே, இந்த உறவுகளிலே குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. நாம் எல்லோரும் குறைபாடுகள் உள்ளவர்கள் தான். ஆனால் இந்த குறைபாடுகள் தான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் என்பதனை திருவள்ளுவர் அங்கே எடுத்துரைக்கின்றார். மேலும் பார்க்கின்ற பொழுது இந்த உறவு இல்லாமல் வாழ்வது என்பது ஒரு குளத்திலே கரை இல்லாமல் இருந்தால் நீர் நிரம்பி அதனால் அந்த குளத்தினால் வரும் பயன் என்ன? யாருக்கும் பயனில்லாமல் போகும் என்பது போலதான் நம்மளுடைய வாழ்வும் பயனற்றதாக போகும். இதைதான் 523வது குறளிலே அவர் சொல்லுகின்றார். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, அளவலா வில்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று என்று சொல்லுகின்றார். ஆக உறவுகள் இல்லாமல் இருக்கின்ற வாழ்க்கை என்பது வாழ்க்கை இல்லை என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவுகளோடு அனுசரித்து வாழ வேண்டும். மேலும் சொல்லுகின்ற பொழுது நம்மளுடைய அறிவுக்கும் புத்திக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு புத்தி இருக்கிறவங்க பெரிய பலசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. புத்தி என்பது நாம் படித்ததிலிருந்து பெற்றுக்கொண்டது.
அறிவு என்பது நம்மை அன்புக்கு அழைத்து செல்லுவது, நம் அனுபவத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு சொல்றோம்ல, வருண பகவான், வாயு பகவான் என்றெல்லாம் சொல்லுகின்றோமே, அப்படி தேவர்கள் எல்லாம் யாரும் இல்லை. அவர்கள் எல்லாம் அறிவில் முதிர்ந்தவர்கள், அவ்வளவுதான். அதற்கான உருவத்தை பெறுகின்றார்கள். அதே போல பேய்கள், அசுரர்கள், நரர்கள் என்றெல்லாம் யாரும் இல்லை. அவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்களும் இல்லை. அவர்கள் அறிவில் தாழ்ந்து போனதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இந்த அறிவு எதற்கு நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, பிறருடைய துயரத்தை நாம் துடைப்பதற்காக அந்த அறிவு அன்பாக கனிகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது பக்தி என்று சொல்லுகின்றோம். அந்த பக்தி என்பது இறைவன் மீது நாம் காட்டுகின்ற அந்த அன்பு. நம்மோடு வாழுகின்ற சக உயிர்களுக்கு நாம் அன்பு காட்டாமல் இறைவனுக்கு நான் பக்தி பண்ணுகின்றேன் என்றால் அதைவிட ஒரு பொய்யான ஒரு வாழ்வு வேற எங்கும் இருக்க முடியாது. இதனை கடுமையாக பாரதி சாடுகின்றான். மேலும் பார்க்கின்ற பொழுது, நமக்கு ஏன் துயரம் வருகின்றது? துயரத்தினால் நாம் பட்ட வலி, வேதனை, அந்த அனுபவம் நம்மில் அறிவாக இருக்கின்றது. எனவே என்னோடு வாழுகின்றவர்கள் அந்த துயரத்தை அடைகின்ற பொழுது அவருடைய துயரத்தை நான் உணர்கின்றேன். எனவே அவருடைய துயரத்தை நாம் உணர்ந்ததினால் அவருடைய வேதனையை புரிந்து கொண்டு அவருக்கு உதவி செய்வதற்காகவே நாம் துயருறுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன். இலங்கையிலே நடந்த போரின் போது நீங்கள் எல்லாம் பாதுகாப்பு வலயத்திற்குள் செல்லலாம் என்று இலங்கை அரசு அறிவித்த பிற்பாடு, அந்த அறிவிப்பு அந்த மக்களுக்கு கிடைத்த பிற்பாடு, அந்த தமிழ் மக்கள் பாதுகாப்பு வலயத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது கூட அவர்கள் மீது குண்டுமழை பொழியப்பட்டது. அவ்வாறு செல்லுகின்ற பொழுது தங்களோடு வந்தவர்கள் பாதி பேர் உடல் சிதறி இறந்து விடுகின்றார்கள். மேலும் தங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் அவ்வாறு உடல் சிதறி இறந்து கிடந்த அந்த உடல்களின் மீது தான் நாங்கள் நடந்து வர வேண்டி இருந்தது. மேலும் ஒரு பெண்ணொருவர் இவ்வாறாய் சொல்லுகின்றார், ஒரு ஓடையை நாங்கள் கடந்து வர வேண்டும். அன்று நான் வெள்ளை உடுப்பு அணிந்திருக்கின்றேன். மாறளவு தண்ணீர் ஓடுகின்றது. அந்த தண்ணீரை கடந்து வந்த பிற்பாடு என்னுடைய வெள்ளை உடுப்பு முழுவதும் இரத்தமாக இருந்தது. அதைவிட மிக கொடுமை, நாங்கள் அந்த பாதுகாப்பு வலயத்தை நெருங்கிய பிற்பாடு முள்வேலியானது இருந்தது. இராணுவத்தார் அங்கே நின்று கொண்டு, நீங்கள் எல்லோரும் நிர்வாணமாக வந்தால்தான் நாங்கள் உள்ளே அனுமதிப்போம் என்று சொன்னார்கள். இனி நாங்கள் எங்களுடைய இடத்திற்கும் செல்ல முடியாது. இப்பொழுது இங்கு நிர்வாணமாகத்தான் நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் நானும் என் தகப்பனாரும் இருக்கின்றோம், எவ்வாறாக நாங்கள் செல்ல முடியும்? அப்படிப்பட்ட துயரத்திற்கு நாங்கள் உள்ளானோம். அந்த நேரத்திலே எங்கள் மீது குண்டுமழை பொழிந்தது, ஈரானும் ஈராக்கும். இன்று அந்த நாடுகளிலே சண்டை நிகழ்கின்றது, போரானது நிகழ்கின்றது. எங்களுக்கு நீங்கள் செய்த கொடுமைக்காக நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று நான் மகிழவில்லை. மாறாக அங்கும் எங்களை போல மக்கள் இருக்கின்றார்கள், பெண்கள் இருக்கின்றார்கள், குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அடையக்கூடாது. எனவே அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் என்றே நான் ஆசிக்கின்றேன் என்று அவர் சொன்னார். இதுதான் அறிவு. நேரடியாக அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும், ஒருவரால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்றாலும், அவர்களுக்கு இப்பொழுது அதே பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்று நினைக்கின்ற அந்த உள்ளம்தான் அன்புள்ள உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளத்திற்குத்தான் மரணம் இல்லாத வாழ்வானது கிடைக்கும். ஆனால் புத்தியினுடைய வேலையை சற்று சொல்ல வேண்டும் என்றால், நம்ம வீடுகளிலே பார்ப்போம், மாமியார் மருமகள் பிரச்சனைகளை நாம் பார்ப்போம். மாமியார் என்ன சொல்லுவாங்க, நான் மருமகளா இருந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிம்பாங்க. சரி, நீங்க மருமகளா இருந்தப்போ உங்க மாமியார் கொடுமைப்படுத்தினாங்கல்ல, இப்ப உங்களுடைய மருமகளை நீங்க ஏன் கொடுமைப்படுத்துறீங்க? நான் பட்ட கஷ்டத்துக்கு கஷ்டம் அளவா இப்ப என் மருமக படுறா.
இதுதான் புத்தி. புத்திங்கிறது கிட்டத்தட்ட ஒரு திருட்டுத்தனம் செய்வது போலதான். அறிவு என்பது, அறிவினுடைய முதிர்ச்சி என்பது அது அன்பாக கனிந்து செயல் வடிவம் பெறும். அவ்வாறு அன்பாக கனிந்து செயல் வடிவத்திலே இருக்கின்ற அந்த அறிவு நிலையை பெற்றவர்கள் தான் ஞானிகளாகவும் தேவர்களாகவும் இறைவனுக்கு நெருங்கியவர்களாகவும் புனிதர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு நாம் பக்தி செய்கின்றோம் என்று நினைக்கின்றோம். அந்த வழிபாடு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்மோடு இருக்கின்ற சக உயிர்களுக்கு அன்பு பாராட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி தன்னோடு இருந்த சக உயிர்களுக்கு அன்பு பாராட்டிய ஒரு நபர் சொன்னார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நபரை சொல்லும் தெரியும். இந்த வசனத்தை சொன்னேன் அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். 1867 30 லட்சம் பேர் இந்தியாவுல பட்னியால் செத்து போறாங்க. அவ்வளவு வறட்சி, பஞ்சம். ஆனா வடலூர்ல ஒருத்தர் கூட பட்னியால் சாகல. அவர் பெரிய யோகி, ஞானி. அவரை போல் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சொல்லுவதற்கு ஒரு இணையில்லாத ஒரு ஞானி என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நபர் இவ்வாறாக ஒரு பாடலை எழுதியிருக்கின்றார். பத்தியம் சிறிதும் முற்றிலேன், உன்பால் பக்தி ஒன்றில்லேன், நின் கருணை மத்தியம் பெற வந்து நிற்கின்றேன், வள்ளலே உந்தன் மனக்குறிப்பு அறியேன், எத்தி அஞ்சலை என அருளாயேல் ஏழையேன் உயிர் இழப்பேன், உன் ஆணை சத்தியம் சொல்லுகின்றேன், வடல் அரசே சத்திய சபை தனிப்பெரும் பதியே என்று பாடியிருக்கின்றார். நான் பத்தியெல்லாம் இல்லை, உன் மேல எனக்கு பக்திலாம் இல்லை. இன்னும் அந்த பாடல் முழுவதும் பார்க்கின்ற பொழுது நான் ஒரு நல்ல எண்ணம் உள்ளவன் கூட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார். ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசு என்னவென்று பார்க்கின்ற பொழுது மரணம் இல்லாத பெருவாழ்வு. அவர் உடம்பானது ஒளி உடம்பாக மாறிவிட்டது. இறைவனே நேரடியாக இனி உனக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதனை அவருக்கு சொல்லி தான் இருக்கின்ற நிலையை அவருக்கு அப்படியே கொடுத்து, இனிமேல் நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் நீயே செய், ஐந்தொழிலையும் நீயே ஆற்று என்று கொடுத்ததாக அவர் எழுதியிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் மரணம் இல்லாத வாழ்வு பெறுவதற்கான வழி. ஜீவகாருண்யமே தலையாய யோகம், ஞானம் என்பதையெல்லாம் அவர் சொல்லுகின்றார். தன்னோடு இருக்கின்ற உயிர்களுக்கு நீங்கள் அன்பு பாராட்டுங்கள், அந்த உயிர்களினுடைய துயரத்தை எல்லாம் துடைத்து விடுங்கள். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் என்று அவர் சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, அன்பு என்று பார்க்கின்ற பொழுது அது இரண்டு வகை. ஒன்று கடவுளுக்கு காட்டுவது, ஒன்று மனிதருக்கு காட்டுவது. கடவுளுக்கு காட்டுவது பக்தி, நம்மோடு வாழுகின்ற சக உயிர்களுக்கு காட்டுவதை அன்பு என்று நாம் அழைக்கின்றோம். இந்த கால சூழ்நிலையில் நாம் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்கின்றோமா? உண்மையில் நமக்கு அடுத்து இருப்பவர் யார்? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.